இஞ்சி தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, புளி, வெல்லம், வெந்தயம், கடுகு, எண்ணெய், கறிவேப்பிலை, மிளகாய், உப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணாஸ் கிச்சன். அபி நடராஜா, நீங்கள் கமெண்ட்ஸில் இஞ்சி தொக்கு செய்ய சொல்லி கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்காக. இஞ்சி தொக்கு செய்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இப்போ இதை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியில் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் ஆயாச்சு. இனி நம்ம இதை இறக்கி பவுடர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இஞ்சி தொக்கு செய்கிறதுக்கு 200 ml ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் இஞ்சியை வறுத்தெடுக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த இஞ்சி அதில் போட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நாம் இப்போ கடுகையும் வெந்தயத்தையும் பொடி பண்ணிக்கலாம். இந்த இஞ்சியும் நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் ஆகி வரணும். இப்போ இஞ்சி நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்த உடனே நீங்கள் இஞ்சியை இறக்கி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் சாதாரணமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இனி நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் இஞ்சியை வறுத்தெடுத்து அதே பாத்திரத்தையே இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த தொக்கு செய்கிறதுக்கு 200 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ஏற்கனவே இஞ்சியை வறுக்கிறதுக்கு நம்ம போட்டுட்டோம். இப்போ மீதியான எண்ணெயை நான் இப்போ இந்த பாத்திரத்தில் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச மிளகாய் விழுது எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை இந்த எண்ணெயில் போடுறேன். அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுவைக்கு ஏற்றபடி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எவ்வளவு புளி எடுத்தோமோ அந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இனி இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கிளறிட்டே இருக்கும்போது இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் இறக்கி வச்சிடலாம். ரொம்ப நாளைக்கு இது பழுதாகாமல் இருக்கும். இதை நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு காற்று போகாத பாட்டிலில் போட்டு மூடி வச்சுருங்க.
நீங்களும் கண்டிப்பாக இந்த மருத்துவ குணம் கொண்ட இஞ்சி தொக்கை செஞ்சு சாப்பிடுங்க. கொரோனாவை ஒழிப்போம், முகமூடியை அகற்றுவோம். நன்றி, வணக்கம்.